தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை, தொழில் வளர்ச்சி, உத்தியோக பிராப்தி, குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை, திருமணத் தடை, குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஓம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். முதல்ல நம்ம இந்த மாதத்துக்குண்டான ஜூலை மாதத்திற்குண்டான கிரக நிலவரத்தை பார்த்துப்போம். ஜூலை மாத ஆரம்பத்தில் செவ்வாய் சந்திரன் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க. ரிஷப ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. மிதுன ராசியில் சுக்கிரன் சூரியன் சேர்க்கை. புதன் ஏற்கனவே கடகராசிக்கு பயிற்சி ஆகிட்டார். கேது பகவான் கன்னி ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. சனி கும்பராசியிலும் ராகு மீனராசியிலும் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஜூலை 6ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சமயம் செவ்வாய் ஜூலை 12ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி குருவோடு இணைந்து குரு செவ்வாய் குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார். அதே சமயம் இந்த மாதம் ஜூலை 16ஆம் தேதி ராத்திரி 17ஆம் தேதி விடியற்காலையில் சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால ஆடி மாத பிறப்பு ஏற்படுகின்றது. ஜூலை 19ஆம் தேதி அன்னைக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு, அதாவது கன்னிராசிங்கிறது அவருடைய உச்சஸ்தானம், கன்னிராசி நோக்கி பயணப்படுறாரு. அதனால் சிம்ம ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரன் ஜூலை 31ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். சந்திரன் இந்த மாதம் 1ஆம் தேதி ஜூலை 1ஆம் தேதி அஸ்வினி நட்சத்திரத்தில் மேஷ ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷமான நாட்கள் ஜூலை 5 ஆணி அமாவாசை, ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. ஜூலை 11 ஆணி திருமஞ்சனம், நடராஜர் அபிஷேகம். ஜூலை 17 ஆடி மாத பிறப்பு, கோ பத்ம விரதம் அன்னைக்கு, அதாவது ஜூலை 17ஆம் தேதி அன்னைக்கு கோ பத்ம விரதம். ஜூலை 17 to 19 நதி ரஜஸ்வலா, அதாவது வருஷம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அந்த முதல் 3 நாட்கள் நதிகள் தங்களை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நிகழ்வாக இருக்குது. அன்றைக்கி அந்த காலத்துலலாம் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த 3 நாட்கள் பெண்களுக்கு தீட்டு வரா மாதிரி அந்த 3 நாட்கள் நதிகளுக்கு தீட்டுங்கிறதுனால அந்த 3 நாட்கள் மக்கள் அதில் குளிக்காமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. நதி குளியல் அவாய்ட் பண்ணணும். ஜூலை 21 வியாச பூஜை, ஜூலை 29 ஆடி கிருத்திகை. இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த மாதத்தில் இந்த ஜூலை மாதத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், இந்த ஜூலை 12ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் சனி பார்வை விட்டு விலகி குருவோடு இணையக்கூடிய வகையில் இருக்கார். இந்த குரு செவ்வாய் சேர்க்கையானது பல ராசிகளுக்கும், ஆல்மோஸ்ட் 12 ராசிகளுக்கும் யோகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் பலன்கள் சொல்லியிருக்கேன். அது எனக்கும் சங்கடம், உங்களுக்கும் மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதம் முதல், அதாவது ஜூலை 12க்கு மேலே பல நல்ல பலன்கள் வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இனி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் உங்கள் பலாபலன்களை ஆராய்வோம். மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும்? ஆனால் இருக்கிறதுலே அதிகமான சங்கடத்தை அனுபவித்தவர்கள் இந்த மேஷராசி நண்பர்கள். ஆரோக்கியம் அல்லது பூமி தொடர்பான விஷயத்துலலாம் ஏகப்பட்ட வில்லங்கத்தை அனுபவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த ஜூலை மாதம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள் ராசியில் இருக்கிற செவ்வாய் அதாவது ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்திற்கு ஜூலை 12ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறதே உங்களுக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தும். மாத ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு மாதம் முழுவதுமே சுக்கிரன் சாதகமாக செயல்படக்கூடிய வகையில் இருக்கார். புதன் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு தொழில் ரீதியான நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுனால இந்த மாதம் முழுவதும் புதனும் சப்போர்ட்டிவாக இருக்கார். 4, 5 ஆகிய இடங்களில்
புதன் சப்போர்ட்டிவாக இருப்பார். இதில் சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், அதாவது ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான பதட்டத்தையும் பயத்தையும் ஏற்படக்கூடிய வகையில் எதிர்காலத்தை பற்றிய பயம், குறிப்பாக படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் படிப்பை பற்றிய பயம், எக்ஸாமை பற்றிய பயம்லாம் இருக்கும். ஆனால் இந்த மாதம் இந்த செவ்வாய் பயிற்சி, சூரிய பயிற்சியெல்லாம் உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய வகையில், மன தெளிவை தரக்கூடிய, ராஜயோகம்னா உடனே எங்களுக்கு ராஜாவோட அனுகூலம் கிடைக்குமான்னு கேட்காதீங்க. உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வருது. அதனால் கவலைப்பட வேண்டாம். இந்த மேஷராசி நண்பர்களுக்கு உண்டான அனுகூலமான நாட்கள் ஜூலை மாதத்தில் என்னென்ன நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜூலை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9ஆம் தேதி. 9ஆம் தேதிங்கிறது உங்களுக்கு காலை 7 மணி வரைக்கும் தான். அதன் பிறகு 11, 12, 13, 14, 15, 16ஆம் தேதி இரவு 7 மணி வரை. அதன் பிறகு 19ஆம் தேதி ஆரம்பித்து 20, 21, 22, 23, 24, 25, 25ஆம் தேதி காலை 10 மணி வரை. அதன் பிறகு 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில், ஜூலை மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் பார்த்தீங்கன்னா, ஜூலை 16ஆம் தேதி இரவு 7 மணி 52 நிமிடம் முதல் ஜூலை 19ஆம் தேதி விடியற்காலை 3 மணி 25 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், காளி வழிபாடு பண்ணுங்கள். அடுத்தவங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் பாதுகாக்கப்படுவீர்கள். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் முக்கிய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான நேரம் ஜூலை 12ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் பயிற்சி ஆனதற்கு பிறகு நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. பண வருமானத்தில் தொய்வு இருக்காது, வருமானம் ஏற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. கடந்த ஒரு 1.5 மாதமாக உங்களுக்கு பண வருமானத்தில் குறைவு இருந்தது. இந்த மாதத்துலேருந்து மீண்டும் அந்த பண வருமானத்தில் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. படிக்கிற குழந்தைங்க மாத முற்பகுதியில் சூரியன் பயிற்சி ஆகிற வரைக்கும், 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிற வரைக்கும் எதிர்காலத்தை பற்றிய பயம், உங்களுடைய பரீட்சையை பற்றிய பயம்லாம் இருந்திருக்கும். ஜூலை 16ஆம் தேதிக்கு மேலே, 17ஆம் தேதி ராத்திரிக்கு மேலே உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும், தைரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாட்களாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சூரியன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு ராஜ பலம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ராசியில் இருக்கிற செவ்வாய் 4ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு பூமி தொடர்பான தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மாத பிற்பகுதியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடியவராக, சுய தொழில் செய்யக்கூடியவராக இருந்தால் உங்களுக்கு ராஜ உபச்சாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், செவ்வாய் சனி பார்வை விட்டு விலகிறதே உங்களுக்கு யோகம்தான். குருமங்கள யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால எதிரிகளிடமிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு உண்டான உபாயம் ஏற்படும். இன்ஃபேக்ட் எதிரிகள் உங்களை விட்டு ஓடி போகிறதுக்கோ மறைஞ்சு போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால, 5ஆம் வீட்டுக்கு விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு வியாபாரம் தொடர்பான முதலீடுகள் ஏற்பட்டாலும் அதற்கு உண்டான வருமானத்தையும் தரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதி, அதாவது 5ஆம் இடத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதி உச்ச பலத்தை நோக்கி பயணிக்கின்ற காரணத்தினால இந்த மாதம் முதல் உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், வேலைக்கு போகக்கூடிய மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன், உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். இந்த மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது சார் அப்படின்னா, குரு வழிபாடு செய்வது சிறப்பு. குறிப்பாக திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்யணும். ஏன்னா குருவும் செவ்வாயும் இணைகிறார்கள். செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான், குருவாக இருந்து வழிநடத்தக்கூடியவர் முருகப்பெருமான். அதனால் முருகப்பெருமானை, திருச்செந்தூர் முருகனை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து யோகங்களும் ஏற்படும். எந்த முருகனை வேணால் வழிபடுங்க, உங்களுக்கு முருகனின் அருள் உங்களுக்கு துணை இருக்கும். ஜூலை மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும், நம்ம சொன்ன பலன்கள் எல்லாம் நல்ல பலன்களாக உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை உங்களுக்கும் இருக்கும். அதே பிரார்த்தனையை அடியேனின் பிரார்த்தனையாக அந்த சர்வேஸ்வரியின் பாதார விந்தங்களில் சமர்ப்பிக்கின்றோம். இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்கள் மூலமாக, வாட்ஸ்அப் அண்ட் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு
நீங்கள் தொலைபேசி மூலமாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.